ப்ளவுஸ் பட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரை நீட்டாக தைக்கிறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்டி துணி எடுத்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர் மேலே வச்சு அந்த அளவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த கான்ட்ராஸ்ட் கலர் வர்ற மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மெயின் கிளாத்து, அடுத்தது கான்ட்ராஸ்ட் கலர், அடுத்தது லைனிங் கிளாத்து. மெயின் கிளாத்தோட உள் பக்கம் அந்த கான்ட்ராஸ்ட் கலரை வச்சு தைச்சி எடுத்துக்கணும். அப்போனா நமக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் மெயின் கிளாத்து, லைனிங் ரெண்டையும் அந்த ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன். அது மாதிரி பாருங்கள், நீட்டாக வந்துடுச்சு, உள்ளே போயிடும். மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் தைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேக் சைடை எடுத்து போட்டு ஹைட்டை மார்க் பண்ணி மடித்து அடிச்சிட்டா அந்த கான்ட்ராஸ்ட் கலர் உள்ளே போயிட்டு பாருங்கள், நீட்டாக இருக்கும். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நன்றிகள், சந்தோஷம்.